ஜீவனை கொடுத்து நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார், மீட்டிருக்கிறார், ரட்சித்திருக்கிறார், சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். ஆத்துமாவில் விடுதலையை கொடுக்கிற ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அந்த உண்மையான விடுதலை காற்றை நாம் சுவாசிப்போம். அன்புக்குரிய உறவுகளே, இந்த சுதந்திர தின நாளில் உங்கள் யாவரையும் மனதார வாழ்த்துகிறேன். ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. ஆதியாகமம் 49:21 நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான். பிரியமானவர்களே, நப்தலி விடுதலையாக்கப்பட்டவன், சுதந்திரம் பெற்றவன் என்று சொல்லலாம். இன்றைக்கு நப்தலி என்கிற இடத்துல நம்முடைய பெயரை போட்டுக் கொள்வோம். நமக்கு சுதந்திரம் கிடைத்திருக்கிறது. நாட்டு மக்களுக்கு சுதந்திரம் கிடைத்திருக்கிறது. இந்த நாட்டு மக்களுடைய ஆத்மாவுக்கு உண்மையான சுதந்திரமும் விடுதலையும் கர்த்தராகிய ஆண்டவர் இயேசு மாத்திரமே கொடுக்க முடியும். சத்தியத்தையும் அறிவீர்கள், அவர்தான் சத்தியம். அந்த சத்தியமாம் அவர் மக்களை, நம்மை விடுதலையாக்க வல்லமையுள்ளவர். ஜீவனை கொடுத்து நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார், மீட்டிருக்கிறார், ரட்சித்திருக்கிறார், சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். ஆகவே ஆத்துமாவில் விடுதலையை கொடுக்கிற ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அந்த உண்மையான விடுதலை காற்றை நாம் சுவாசிப்போம். இன்றைக்கு பரிபூர்ண விடுதலை, சுதந்திரம் ஆத்துமாவுக்குள் கடந்து வருவதாக. God bless you.